வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பச்சை பயிறு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பச்சை பயிறு வடை செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப்பு பச்சை பயிறு ஊற வச்சுக்கலாம். இது 1/4 கிலோ பிடிக்கிற அளவு பவுல் தான் இது. இதை ஊற வச்சு நல்லா ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் நிறைய தூசிலாம் இருக்கும். நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க பச்சை பயிரை. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகா, ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். இதில் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரும் ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம மசால் வடை எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் பாருங்கள். கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிறு அது கூடயே சேர்த்துக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாங்க. ஏன்னா பச்சை பயிறு வந்து சாஃப்டானது உங்களுக்கு தெரியும். அதனால் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நல்ல பல்ஸ் மோடில் வச்சு நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரி அரைக்கணுங்க. இதை கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸ் அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு கையில் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், நைஸ் அரைக்கக்கூடாது. அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடயே சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவுங்க. இந்த வடை வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகும். அதனால் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஆனியன், ஒரு 2 வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு. ஏன்னா இது நம்ம கடலைப்பருப்பு வடையாவது கேஸு, இது வந்து கேஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தி. இது எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வடை பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஹையில் இருந்தால் வடை வந்து மேலே வெந்துடும், உள்ளே வேகாது, மாவாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு வாழை இலையை வச்சு நல்லா தட்டிக்கிறேன் வடையை. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு வடை. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் வடையை தட்டி போட்டுக்கிறேன். தீ கொஞ்சம் கம்மியாக வைங்க, இல்லைன்னா இது வந்து பச்சை பயிறுன்றதுனால மேலெலாம் நல்லா வெந்துடும், முறுமுறுன்னு ஆகிடும், உள்ளே வேகாது, மாவாகவே இருக்கும். அதனால் தீ கம்மியாக வைங்க. பாருங்கள், அதெல்லாம் அடங்கி இப்போ நம்மளுக்கு வடை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையிலாம் வாங்கினா அந்த அளவுக்குலாம் அந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே பழைய எண்ணெயெல்லாம் வச்சு சுட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சேன். உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க இந்த வடை. பாருங்கள், நான் எதுவும் பொரிச்சு எடுத்துக்கிற வடையை. மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வடை. ஏன்னா பச்சை பயிறு, சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வடைன்னா சாப்பிட்ருவாங்க எல்லாருமே விருப்பப்பட்டு. அதனால தான் நான் பச்சை பயிறு வடை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்த செல்லுக்கு போய்கிட்டே இருக்கும் என்னோடய வீடியோ. இந்த வடை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடணுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வடை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு.